பேராஷூட் பிரம்ம காலமாக வந்து இந்த எண்ணெய் தான் நான் வந்து வச்சிட்ருக்கிறேன். வந்து நல்லா டீயோட குடிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். நல்ல மனுஷருடைய வந்து மனசை நீங்கள் வேதனைப்படுத்தினா என்ன நடக்கும்? தெய்வத்தின் தண்டனைக்கு வந்து யாருமே தப்பிக்க முடியாது. வள்ள குடும்பம் மண்ணக்கிளி வண்ணத்துக்கு செல்லக்கிளி ருச்சியா காக்கும் வந்து இன்னொரு பேரே சொல்லி இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளிக்கிழமையில உண்மை சொல்றேன். வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரு. இந்த மங்க நிற்கிறேன்னு சொன்னாங்க. வேண்டுகோமில் தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வழியில் போயிட்டே வந்தேன். உங்களுக்குமே சரியான ஒரு டயர்டாக இருக்குது. அதுக்கான சொன்னால் இப்போ அம்மா விட்ட காலையில் போயிட்டு இப்போ மதிய நேரமாக வந்து இப்போ 1 மணி அப்படி இருக்கும். அம்மா விட்டாலாம் வந்திருக்கேன். அப்படியே அம்மா அண்டைகளாக வகையாக நிறையெல்லாம் சமைச்சவா சாப்பிட சொல்லி கேட்டவா. உண்மைக்குமே சரியான வக்கியாக இருக்குது. இப்போ எல்லாம் காலையில் ஃபோனை எடுத்து பார்த்தா காலநிலையை வந்து ஒவ்வொரு மணித்தியாலத்துக்காக வந்து 12 மணிக்கு எத்தனை செல்சியஸில் வெப்பம் இருக்கும், 1 மணிக்கு என்ன மாதிரி இருக்கும், 2 மணிக்கு என்ன மாதிரி இருக்கும், அப்படி என்று சரியான வக்கியாக இருக்குது. இப்போ இன்னொரு கொஞ்சம் காலமாக சரியான வக்கியாக இருக்குது. இப்போ பாருங்க வந்து மனசுக்கு வடிவாக எல்லாம் சாப்பிடக்கூடியதான ஒரு சூழ்நிலையும் அதே நேரம் வந்து சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த வெக்க அவ்வளோ அதுக்கு நல்ல ஒரு ஹெவியான ஒரு லஞ்சை வந்து எடுத்துக்கொள்ள இல்லாத ஒரு சிச்சுவேஷனாகவும் இருக்குது. அப்போ அம்மா மறைக்க நான் சாப்பிடாம வந்துட்டேன். அம்மா ஒரு வீடியோ எடுக்கல, வீட்டை போய் தான் எடுக்கணும். இங்கே என்ன ஒரு வெக்கையாக இருக்குது. அப்புறம் வந்து கிருஷ்ணன் பார்க்க வர்றாங்களா, அப்போ அங்கே என்னதான் வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு ஓடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட வீட்டு பக்கத்தில் ஃபார்மசி இருக்குது, அருள் மெடிக்கல் ஷாப் வந்து அங்கே போயிட்டு தான் அப்படியே நான் இது பாருங்க பேராஷூட் பிரம்ம காலமாக வந்து இந்த எண்ணெய் தான் நான் வந்து வச்சிட்ருக்கிறேன். இது வந்து நல்ல எண்ணெய். என்னதுக்கான சொன்னால் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னே அம்மாவோட எல்லாமே கேட்க கூடுதலாக வீட்டில் தான் இருக்கிறது. ஏற்கனவே எங்கள் குடும்பத்துக்கு வந்து எனக்கு தான் நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு திக்கான ஒரு சரி நல்ல ஒரு அடர்த்தியான முடிய இருக்கு. அது வந்து முழுக்க என்னுடைய ஒரு அக்கறைன்னு தான் சொல்லலாம். கடையில் தனியாக தேங்காய் வேணாலும் நான் அதுக்குள்ளே வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன சீரகம், செவ்வரத்தம்பு, கற்றாழை, அப்புறம் நிறைய எல்லாம் அப்படி வெட்டி போட்டு காய்ச்சி போட்டு அப்படியே பச்சை கலரில் எண்ணெயாக இருக்கும் அப்படின்னு வைப்பேன். இப்போ அப்படியெல்லாம் செய்ய பஞ்சு எங்களுக்கு அக்கறையே இல்லை, முடியல. நான் உண்மைக்குமே முடியல, எல்லாம் நல்லா அக்கறை செலுத்துவேன் தான் இவ்வளவு ஒரு முடியாக இருக்கும். எனக்கு வந்து முடியல அக்கறை இல்லாத நானே ஷோட்டாக வெட்டிட்டு இந்த எண்ணெய் வந்து பொதுவாக இதுக்குள்ளே வந்து நிறைய உள்ளடக்கம் இல்லாட்டாலும் வந்து நல்ல ஒரு எண்ணெய். இப்போ நாட்களில் வந்து இதைத்தான் பாய்க்கிறேன். அப்போ சரி என்னம்மா சொன்னால் பேரன் சாப்பிடாம போறான்னு சொல்லிட்டு அம்மா மனசு வேதனைப்பட்டு இருந்தான். நான் சொன்னேன் அம்மா மனசு வேதனைப்பட வேணாம், அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழ வகை எல்லாமே இருக்குன்னு சொன்னால் வர்றவை எல்லாரும் வந்து ஒரு பழ வகைகள் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு தான் வருது. அப்போ அப்படியே இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னேன் பாருங்க, தர்பூசணி ஓட்டமேரம் அதுலேயே வந்து நான் என்ன செய்யணும்னா எல்லா பழமும் இருந்துச்சு. பக்கேக்கு வந்து இப்படியான நீச்சத்துள்ள பழங்கள் தான் நல்லது. இப்போ நான் போய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த பழத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதையும் வந்து வடிவாக வெட்டி சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த பழத்தையும் வெட்டி சாப்பிட்டு இப்போ நான் லஞ்சுன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடல தானே. இப்போ இன்றைக்கு என்ன செய்யணும்னு நான் சொன்னேன் ஓகே அம்மாவுடையது நான் பழம் எடுத்து கொண்டு வந்துட்டேன். அதோட வேறு என்ன எல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாசின் அம்மாக்கள் எல்லாம் இந்த முறை வந்து சரியான ஒரு நம்பிக்கையோட தான் வந்தவ. இந்த முறை எங்கள் பிள்ளைகள் வேறுங்க நாங்களும் வந்து ஊர்லேருந்தே போகும்போது கவிதாசின் அம்மா தன்னுடைய கைப்பக்குவத்தில் செய்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில விலகார வகையெல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. கவிதாசாக்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேண்டு வச்சது நாங்கள் இவ்வளோ மெனக்கட்டத்தை எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இதே இருக்குது. இதோட வந்து இன்றைக்கி கவிதாசின் அம்மாண்ட கைப்பக்குவத்தில் செய்தான பலகாரங்களும் நீங்கள் நினைக்கலாம் பார்க்குறாங்க. அப்படியே சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போட்டு பேரன் இப்போ ஒரு நேரத்துக்கு எவ்வளோ எல்லாம் சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கு இப்போ வந்து இன்னும் எல்லாம் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். நம்ம அம்மா வீட்டிலேருந்து பாருங்கோ ஓட்டமெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தேன்னா அதே நேரம் வந்து இந்த டின்னைக்கு இருக்க போகிறதே ஓகே பாருங்கோ பாதாம். அம்மா விட்டு எப்போவுமே போனால்
கண்டிப்பாக வந்து பாதாமுக்கு குறைவு இருக்கும். அது டென் வழியை வந்து நிறைய பாதாம் இருக்கும். நாங்களும் அது கடையில் ஆகுன்றதா இருந்தால் இன்னும் விலை வரும். 100 கிராமே அங்கே நிறைய விலைக்கு வேறு. நம்ம நான் போயிட்டு உண்மைக்குமே வந்து பெரியாக்களை இருந்தாலும் என்னுடைய சாப்பாடு எங்கள் அம்மா சொல்லுவாள், இந்த வயசுக்கு ஏற்ற சாப்பாடும் இல்லை, வேறு ஒரு குருவி சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன சொல்ல குடும்பத்தில் பிறகு என்ன ஆனாலும் அப்படி தான் கண்டது எல்லாமே வந்து சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் நொய்சியான சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. அப்போ இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து குக்கிங் காணொலி இல்லை தானே. இப்போ நான் பார்த்து ஓகே நான் இன்றைக்கு வந்து வகையாக வடிவாக சாப்பிட போகிறேன். அதைத்தான் வந்து உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்குவோம். ஓகே பார்த்தீங்களா, அதில் வந்து பச்சை பட்டாணி கடலை, அப்புறம் வந்து மரவள்ளி பொரியல், இதெல்லாம் வந்து கவிதாஸ்ட் அம்மா செய்துட்டு வந்தவாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 கிலோ கச்சான், உண்மைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த கச்சான். எள்ளு போட்டு நல்ல உரைப்பு முறுக்கு, மற்ற இன்னும் ஒரு வெட்டு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்தவா. நேற்று தினம் வந்து அங்கேயும் கொண்டு போய் எல்லாம் கொடுத்து, மற்றது வந்து இங்கேயும் உள்ளவர்களுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட்டோன்னு அதெல்லாம் முடிஞ்சுக்க சொல்கிறது. சிப்பி பலகாரம், அதே மாதிரி இந்த வெட்டு பலகாரம் அதுவும் கோதுமை மாவில் செய்துட்டு சீனி பானை காய்ச்சி ஊற்றினது. ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நம்ம எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் எல்லாம் வருவினா வந்தால் இந்த மாதிரி செம்ம பண்ணால் தான் இருக்கும். அது என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி வரும்போதே நிறைய பேரோட வந்தது. அப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு அலுவல்களாக இருக்கும், கூட்டாச்சு சேர்ந்து வந்து நாடி. அப்போ அதனாடி வந்து நிறைய நாட்களாக நிற்கலாமல் போயிடுச்சு. நாம் அடுத்த முறை இப்போ இன்னும் ஒரு சில நாட்களில் வருவினா வந்தால் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு இந்த சிப்பி பலகாரம் எனக்கு செஞ்சு காட்டுமே, எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் நிறைய நாளை வச்சு செய்து சாப்பிடலாம்னு. அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே கவிதாஸ் அம்மாவோட கைப்பக்குவம் வந்து எங்களுக்கு அப்படி பிடிக்கும். அன்றைய தினம் வந்து இவங்களை ரிலீஸ் பண்ண நாள் வந்து சமைச்சிருந்தாங்க. இங்கே வந்து நல்ல டேஸ்டாக இருந்துச்சு. அது கூடுதலாக வந்து அவங்க மாசி கருவாடு இருக்குதானே, அதை வந்து வெள்ளைக்கரைக்காக இருக்கலாம், ஒரு உரைப்பு கரை எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்துறது அவங்க ஒரு ஸ்பெஷல். ஆனால் அதே டைம் வந்து நல்லா இருக்கும். போன முறைக்கு முதல் முறை அதாவது ஒரு வித்தியாசமாக தான் செய்தோம். நாங்கள் வந்து டேஸ்டாக இருக்குன்னுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ அனு சொன்னேன், என்னன்னு சொன்னால், ஷரோக்கா அவசரப்பட்டு சாப்பிட்டு இது எவ்வளோ ஒரு வடிவாக இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவில் பதிவு செய்திருக்கலாம். அது என்னென்னு சொன்னால் பலாக்கா இருக்கு, அதில் வந்து ஈர பலாக்கா விடக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த சொல்ல மாதிரி, அதை வந்து மெல்லிசா அப்படியே சீவி வெட்டி அதை பொரிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்தாங்க. என்னென்னு சொன்னால் இதை வந்து மாசி கருவாடு போட்டு அப்படியே நல்ல ஒரு பிரட்டணும், அதெல்லாம் போட்டு அப்படியே பிரட்டி போட்டு ஆனால் பார்க்க உண்மைக்குமே என்ன சொல்கிறது சிக்கன் மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டு. அப்போ அவ சொன்னால் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்க, அடுத்த முறை வரும்போதும் செய்து கொண்டு வரமுன்னா. இப்போ நிறைய அடுத்த முறை வரும்போது வந்து நிறைய ஐட்டம் எல்லாம் செய்து கொண்டு எங்களோட நிற்க போயினோம். வடிவ இனிமேல் நாங்கள் இனிமேல் எங்களுக்கு நல்ல சந்தோஷம் தான். நாங்கள் வடிவாக சாப்பிட்றது நிறைய ஊருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சிறவடிந்த பறவைனான்னு தான் சொல்லுவோம். நான் என்ன மாதிரி உள்ள இடங்கள் எல்லாம் நல்ல வடிவாக சுற்றி திரிஞ்சினா இந்த வீட்டிலேயே இருக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் இப்போ 1.5 மாத காலமாக சரியாக ஒரு அடைக்கப்பட்ட ஆளாக தான் இருந்தால் வந்து அடிப்படை தேவையாக ஒரு முக்கியமான ஒரு சில காரணத்துக்காக தான் வெளியில் போயிட்டு வந்தோம். அதை வந்து வெளியிடங்களுக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். இனிமேல் வந்து அப்படி இல்லை. ஒரு சில பேர் கேட்டுருந்தேன், ஆனால் அது வந்து நக்கல் கேள்வியாக தெரிஞ்சது. எதற்காக அப்படி நக்கலாக கேட்டீங்களோ தெரியாது. மறுபடியும் வந்து நாங்கள் அப்படி சுற்றுவோம். ஏன் ஷரோக்கா நீங்கள் சுவாசம் நாங்கள் அதில் கண்ணாடியும் போட்டுக்கொண்டு முன்னுக்கு இருந்தேன் என்னதுக்கு இப்போ எல்லாம் போறையிலட்டு கேட்டீங்க. அந்த கேட்ட அந்த சுச்சுவேஷன் டைமில் அப்படி கேட்டதை பார்க்க எனக்கு ஒரு நக்கலாக தான் தெரிஞ்சிச்சு. அது இனிமேல் நாங்கள் நிறைய தூரம் பயணிக்க வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும், வந்து நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு சொல்லி கொஞ்ச நாட்களாக வந்து வாயால் வடை சுட்டிருந்தாலும் இதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கண்டிப்பாக யாருன்னு சொன்னால் அந்த ஈழ மக்கள் தான். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு தான் நீங்கள் ஒரு மாப்பு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லணும். அதுலேயும் வந்து உண்மை புலம்பெயர்வர்கள் வந்து அவங்களுக்கு அந்த உதவி செய்கிறது வந்து புண்ணியம்ன்றது கம்மியாக தான் அவங்க கூட செய்துட்டு வந்தாங்க. உதவி செய்கிறது புண்ணியம், தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நாங்களும் ஒரு சில அதாவது டிசிஷன் எடுத்த வகையில் இதை வந்து கண்டிப்பாக இந்த நிலைமையிலே நிறைவேற்றம்ன்றது கம்மியாக, அதாவது வந்து ஒரு நினைவு நாளாக இருக்கலாம், அல்லது பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து அவங்களா நிறைய ஒரு ஆத்மாக்களுக்கு உணவு அழியுங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக எந்த நேரத்திலையும் செய்ய தயாராக தான் இருக்கிறோம். அந்த வகையில் வந்து எதிர்வேறு 1ஆம் தேதி வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குற நிகழ்வு ஒன்று இருக்குது. அது எந்த இடத்துல செய்யப்படும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வந்து இன்னும் தீர்மானிக்கல. அந்த நிகழ்வுகளை வந்து என்னையும் கண்டுகொள்ளலாம். இந்த நாட்களில் கொஞ்சம்
குறிப்பிட்ட இந்த நாட்களே வந்து ஒரு சில நிகழ்வுகள் சிக்கினாங்க. இருந்தால் வந்து நான் போகையில் சுவாஸ்தனியாக போயிட்டு செய்திருந்தேன். அப்படியான ஒரு உதவி திட்டங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு ஊராயிரமா போக போகிறோம், மடிவாக சாப்பிட போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். சரிதான, எங்களுக்கு யாரும் அப்பு வைக்கவும் இல்லை, எங்களுக்கு அனுகூலமான இந்த விஷயம் நடக்கவும் இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு எனக்கு விருப்பமான இந்த பலகாரம் நிறைய நேரமே என்னையை பார்த்து கொண்டே இருக்குது. ஓகே, இதை சாப்பிடணும். நல்ல டேஸ்ட் மேக்னேன். அது வந்து நல்லா டீயோட குடிக்க அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். முறுக்கு இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே நாங்கள் டின்னில் போட்டு வச்சுருந்தது. ஒன்றும் வருவாங்க டேஸ்ட். ஒன்றுமே நல்லா வளைச்சி போகல பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்குள்ள காய்ச்சா நல்ல டேஸ்ட். தர்பூசணி பழத்தை மட்டும் சாப்பிட்டான்னு சொன்னால் என்னுடைய மதிய சாப்பாடு முடிஞ்சிடும். அதே நேரம் வந்து இப்படி சாப்பிட்டு கொண்டு கேட்க இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உண்மையை மட்டும் சொல்லணும். அதாவது வந்து நேற்றைய தினம் எஸ்கே பிளக்கில் போட்டதான அந்த 1.5 நிமிட காணொளி இருக்குத்தான, அந்த காணொலியை பார்த்து யாரெல்லாம் வந்து எத்தனை தடவை பார்த்தீர்கள், யாரெல்லாம் அழுத கொண்டு பார்த்துனீங்கன்ற சொல்லுங்க. எதற்காக இந்த கேள்வி இருக்குன்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் நாங்களே காணொலியாக போகாது பார்க்கும்போது என்ன சொல்றது, உடம்பெல்லாம் மெய்சிலுத்து அப்படியே கண்ணீர் எல்லாம் வந்து ரிப்பீட் எத்தனை தடவை. நானே உண்மைக்குமே சொல்ல போனால் அந்த காணொலியை இரவு ஒரு 10 மேலே வந்து நித்திரால் ஒழும்பிட்டு ஃபோன் அண்டு பார்க்கும்போது உடனடியாக டக்குன்னு எஸ்கே விளக்க போய் பார்க்க மெத்தினை மோடி இருக்குது, அதே டைம் இருக்கா பார்க்கணும்னு சொல்லி கூட அந்த கட்டத்தை நானே பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்க. அப்போ நீங்களா வெளியாக இருக்க நீங்கள் வந்து நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்கன்னே நம்புகிறேன். நானும் யோசிச்சு நான் எதுக்கா இந்த காணொலியை பார்க்கும்போது எனக்கு இப்படி அழுகையாக வருதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஃபீலிங்ஸ் சரியான மிஸ்ஸிங் அப்படியே இருந்தாலும் வந்து நேரவே கண்ணால் கண்டு இப்போ வரைக்கும் பழகிட்டு இருந்தாலும் கூட அந்த மனசில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அது விட்டு போயிடலன்னு சொல்லுவோம். அதுதான் காணொலியாக பார்த்தா கூட அவ்வளவு கண்ணீராக வருது. இப்பெல்லாம் வந்து யூடியூப்பில் அவங்களோட ஃபேமிலின்ற விஷயத்தை வந்து எதிரணியாக குறைக்கிறவர்கள் வந்து எங்கே தெரியல, ஓடி போயிட்டார்கள் தான் சொல்லணும். வயோதிப அம்மா மேலே இருக்கலாம், ஐயா மேலே இருக்கலாம், பவுன்னு குறைத்தவர்களாக இருக்கலாம், எல்லாமே ஓடி போயிட்டார்கள். நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்து அப்பா எனக்கு அது பார்த்தோன்னே மைசூருக்கு புல்லட் பைக்கு தானே, வந்து அந்த பைக் வந்து சரியான விலை கூடின பைக். அந்த பைக்கே வந்து ஒருத்தர் தங்கத்தால் செய்துட்டு அந்த ஓடுற நபரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அவரை வந்து இப்படி நிறுத்தியே அவ காட்டினார். நான் வந்து 10 விரல்லையும் வந்து தகவன தங்கம் போல ஜொலிச்சிட்டு இருக்கிற மோதிரங்களாக இருக்கலாம். அண்டு வந்து கழுத்தில் போட்டிருக்கான செயின் அதோட படக்க இருந்தோம். அப்படியா மொத்தமான செயின். அப்படி ஒரு பணக்கார நபராக இருந்து அவர் ஒருவரான அந்த புல்லட் பைக்கே வந்து தங்கத்தால் செய்திருக்கார். இப்போ பாருங்க எப்பேற்பட்ட ஒரு பணக்காரன்னு பாருங்க, ஒரு அந்த பைக்கே புல்லட் பைக்கே தங்கத்தால் செய்து ஓடுறார். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ கிலோ கணக்கில் நகையை போட்டிருக்கிறார். அப்போ நான் போயிட்டு அதுக்குள்ள கொமெண்ட்ஸுகளையும் பார்த்தேன். தான் சொல்லிப்பீங்க நல்லா புதுனம் பார்க்குறேன்ட்டு. ஆனால் வந்து எங்கள்கிட்ட ஃபேமிலியில் நாங்கள் வந்து தங்கம் போட்டால் அதை வந்து எவ்வளவோ விமர்சிக்கிற நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்தேன், அதுக்கெல்லாம் அவ்வளவு எதிர்ப்பே இல்லை. அப்போ எதற்காக மட்டும் நாங்கள் தங்கம் போட்டால் உங்களுக்கு கொதிக்கிறதுன்னு தெரியலை. கண்டிப்பாக அதோட யாருடைய பணத்தையும் கொள்ளை அடித்து போடலை. சரி, இதை வந்து எத்தனை நாளைக்கு தான் சொல்கிறது. அதே நேரம் வந்து எங்களை வந்து கள்ள குடும்பம், மண்ணக்கிளி, வண்ணக்கிளி, செல்லக்கிளின்னு சொல்கிறோம். இப்போ வந்து என்ன மோகினி பிசாசன்னு சொல்கிறவர் அனுஷியா காக்கும் வந்து இன்னொரு பேர் சொல்லி இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில உண்மை சொல்கிறாங்க வந்து அவர் திருந்த மாட்டார் போல இருக்கு. எதற்காகன்னு சொன்னால் பாருங்க, உண்மைக்குமே அந்த
அனுஷியாக்கா ஒரு வெள்ளிக்கிழமைனாவது தன்னுடைய வீடியோக்களை வந்ததான் அந்த பேடான கமெண்ட்ஸோட சரியான ஒரு மனக்குமுறலோட தான் போயிட்டு நீ என்ன செய்யலாம், நாங்கள் எங்கண்ட பாரத்தை எல்லாம் கடவுள் ஒப்பு கொடுத்தா தான் சரியான தீர்வு கிடைக்கும்ன்றதுக்காமையோ ஒரு வெள்ளிக்கிழமைனாத்து சாப்பிடாம இருந்து வந்து முழுகின ஈரத்தலையோட போய் தேங்காய் உடைச்சு தன்னுடைய மனக்குமுறலை தீர்த்துட்டு வந்தா. அதை வந்து கடவுளுக்கு பயப்படுறதான மனுஷர் உண்மையிலேயே அதை பார்த்து எத்தனையோ பேர் இப்போ அவங்களோட வீடியோக்கள் எல்லாம் பேட் கமெண்ட்ஸே சரியான குறைவு. இந்த உண்மையை தான் நல்லா உரைப்பேன் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து உண்மையை உரைக்கிறனால தானே அவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ன்ட்டு அவர் எனக்குள்ளே தான் சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஓகே, அந்த விஷயத்தை விடுங்க. அப்ப அப்படி கொத்த நபர் இப்ப என்னடான்னு சொல்றாருன்னா பாருங்க, அவருக்கு வந்து கடவுளுக்கு கூட பயம் இல்லைன்னு சொல்லியிருக்க இவற்றை வாயால உண்மை வருது. இவரெல்லாம் ஒரு ஹரிச்சந்திரனா என்னன்னு சொன்னா இந்த ஒரு பரிகாரத்தை ஒரு பெண்மணியா இருந்தவா செய்தது கூட அதான் சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குது, அரசன் அன்றறுப்பான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு அரசனுடைய தீர்ப்பா இருந்தாலும் உடனடியா தீர்ப்பா வழங்கிட்டு போயிடுவேன். நீங்க ஒரு மனுஷருடைய நல்ல மனுஷருடைய வந்து மனசை நீங்க வேதனைப்படுத்தினா என்ன நடக்கும்? தெய்வத்தின் தண்டனைக்கு வந்து யாருமே தப்பிக்க முடியாது. உண்மைக்குமே அவரையே பார்த்தால் வந்து நாங்களும் சேர்ந்தான் நாடி வந்து இவருடைய சரீர குறைபாடை வச்சு நான் இந்த நேரத்தில் நக்கல் நையாண்டி பண்ணல. அவர் வந்து கடந்த காலங்களில் உண்மையிலேயே நல்ல ஒரு அழகான நபராகத்தான் இருந்திருக்கு. அவர்கிட்ட சில போட்டோக்களை பார்க்கவே தெரிஞ்சிருக்குது. சடன்லியாக வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அப்படி ஒரு உடல் தோற்றத்தோடு இருக்கலாம். இருந்தாலும் வந்து அப்படியான ஒரு உடல் தோற்றத்தோட கதைக்கும் போது கூட சரியான டயர்டான நிலைமையில இருந்து கொண்டு எதற்காக இப்படி ஒரு தெய்வ கோபத்தை வந்து சம்பாதிக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. உண்மைக்குமே இந்த வீடியோவை இந்த வேளையில நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எதிரியா இருந்தாலும் வந்து நாங்கள் அவர்களையும் வந்து மன்னிக்கிற குணம் எங்கள்கிட்ட இருக்குது, அவங்களை நேசிக்கிற குணம் இருக்குது. அதை தாண்டி நீடிய பொறுமை அப்படியா இருக்கும்போது இப்பவும் நாங்க சொல்றோமா வந்து கடந்த 2 நாள் வீடியோக்கு முன்னால அனுஷியாக்காமே சொல்லியிருந்தேன், இனிமே வந்து இந்த நபரை தாங்க வந்து எதுவுமே குறை கூற போறதில்லை, கடவுளுக்கு முன்னால்தான் நாங்க போய் அப்படி பரிகாரம் செஞ்சிருந்தாங்க. இப்ப கடவுள் பார்த்து கொள்ளட்டும் அவங்களும் வந்து அந்த நபர்ல ஒரு பிரதாபப்பட்டு தான் ஒரு காணொலியும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். என்னன்னு சொல்ல எனக்கு ஒரு பயத்தோடு தான் இந்த நான் கதை சொல்றேன். வந்து எனக்கு பயம் இல்லை, தெய்வத்துக்கு கூட பயப்படாம அந்த நபர் வந்து திரும்பவும் அந்த அனுஷியாக்கா வந்து வெள்ளிக்கிழமையில மட்டும் உண்மை சொல்ற ஒரு ஆள்ன்னு சொல்லி அப்படியான ஒரு விபரீதமான சொற்களை பயன்படுத்தி அவங்கள வந்து மென்மேலும் கதைக்கிறார்னு சொல்லக்குள்ள ஏன் நீங்கள் கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டீங்களா? உங்களோட வாழ்க்கையை இப்போ என்னத்தை நோக்கி போக போகுது? நீங்க இப்படித்தான் இன்னும் இருக்க போறீங்க. தயவு செய்தன்னா பார்க்குற நீங்கள் திருந்தி கொள்ளுங்க. இதான் நாங்கள் சொல்லலாம். என்னன்னு சொன்னா எங்கள்ட எண்ணம் சொல் செயல் தான் எங்களை வந்து எப்போவுமே ஒரு நல்ல முறையில வாழ வைக்கும், எங்களை வந்து விடுதலையாக்கும், எல்லாமே செய்யும். அப்ப அப்படியா இருக்கும்போது நீங்கள் ஒரு சில பேருடைய அந்த கருத்துக்களை கேட்டு என்னமோ நீங்களும் உண்மை சொல்ற சூப்பர் ஸ்டார் உங்களுக்குள்ளே நீங்கள் நினைத்து கொண்டு தேவையில்லாம நீங்க வந்து நல்ல மனுஷருடைய மனசை காயப்படுத்தி பாவத்தை சம்பாதிக்காதுங்கன்றதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னன்னு சொன்னா உங்களை நேசிக்கிறதான ஒரு நபர்ல நாங்களும் ஒருத்தர் தான். ஆகவேதான் உங்களை ஒரு அக்கறை கொண்டதை சொல்றோம். நேற்றைய தினம் சொன்னது போலவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார், 2 விஷயத்தை தான் நான் பயப்படுறேன். ஒன்று நல்ல மனுஷருக்கு, மற்றது வந்து கடவுளுக்கு. அப்ப பாருங்க, நல்ல மனுஷருக்கு வந்து என்னடா பயம்னு சொன்னாலே யாருக்கு பயப்பட வேண்டி வரும்? கெட்ட மனுஷருக்கு தான் நான் பயப்படுவேன்னு சொன்னா அவங்கள்ட்ட தான் அன்பு இருக்காது, இரக்கம் இருக்காது, கெட்ட குணம் இருக்கும். அப்ப ஏதாச்சும் ஒரு விவரம் எங்களுக்கு செய்வாங்கன்னு நிமித்தத்துல கெட்ட மனுஷருக்கு தான் பயப்படுறாங்க. ஆனா நல்ல மனுஷருக்கு பயப்படுறாங்கன்னு சொல்லிக்க நீங்க சற்று யோசிச்சு பாருங்க. தெளிவான புத்தி உள்ளவரா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. தயவு செய்து சொல்றேன், மென்மேலும் இந்த களவாணி குடும்பம், கள்ள குடும்பம், அதே நேரம் அந்த மோகினி பிசாசு, மற்றது வந்து வெள்ளிக்கிழமையில உண்மை சொல்றது, இனிமேலும் பல பல பேர்களால சூட்டி அவமதிக்கிறீங்க. முன்ன வாய் சொற்களை வந்து வீணா என்ன சொல்றது, சொற்களின் மிகுதியால் பாவம் உண்டாமன்னு சொல்லப்படுதுங்க வேதத்திலேயே. அப்ப அப்படி இருக்கும்போது அனாவசியமான சொற்களுக்கு வந்து பாவம் இருக்குது. நாங்கள் எங்கள்ட வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தைக்குமே நாங்கள் கடவுளுக்கு கணக்கு காட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில இருக்கு மட்டும்தான் எங்களோட சொத்து பத்து எல்லாம் வந்து எங்களை ஆளுகை செய்யும். அதிகாரிகளுக்கோ சரி யாருக்கோ சரி கணக்கு காட்ட வேண்டி வரும். ஆனா நாங்கள் மரணத்துக்கு பின்பு வந்து நாங்கள் எதற்கெல்லாம் கணக்கு காட்ட போகணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து எங்களோட வாயின் வார்த்தைகளுக்கு, நாங்கள் செய்ததான நல்ல புண்ணியமான செயல்களுக்கு, அதுதான் வந்து எங்களோட மறுவாழ்விலையும் வந்து எங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது. நீங்க வந்து வீணான வார்த்தைகளை, பாவமான வார்த்தைகளை, இழிவான வார்த்தைகளை பேசி
பாவத்தை சம்பாதிக்காத மண்ணாண்டதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். இதில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு நான் இந்த வேளையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிறாங்க பவானி அக்கா. நேற்றைய தினம் வந்து அவனோட காணொலியை பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும். ஷேரோக்காக ஒரு பார்சல் வந்து எடுக்க போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு அவளோட ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மைக்குமே அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸான பார்சலாக இருந்துச்சு. எதற்காகன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சதான அதாவது வந்து டொப் 3-4 டொப் இருந்துச்சு. டொப் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் இதில் போட்டிருக்கிற அந்த டிஷர்ட் இதெல்லாம் வந்து லண்டன் டிஷர்ட்டு அது உடம்புல இருக்குன்னே தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்டியான டிஷர்ட் சொன்னால் பிடிச்சிருக்குது. மற்ற வந்து பிஸ்கட் பை மற்ற ஒரு சில அந்த குட்டீஸ் வந்து பொம்பளை பிள்ளைகள் குட்டீஸ் அவங்களுக்கு வந்து சட்டையெல்லாம் இருந்துச்சு. வந்து எல்லாமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. அதை வந்து நாங்கள் ஒரு ஓப்பன் பண்ணி பார்சலாக காட்டல. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த கிஃப்ட் வந்து எனக்கு அந்த குட்டீஸுக்கு வந்து நல்ல உபயோகமான பொருட்களாக இருந்துச்சு. அப்போ அக்கா அவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, நன்றி மறப்பது நன்றல்ல என்றதுக்காமே வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆக வேண்டும் என் மனசுக்கு தோணுச்சுது. அப்போ அதான் இந்த வகையில் நான் சொல்லிக்கொள்கிறேன். இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறேன். பாய்.